Hi guys, welcome to our YouTube channel. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வெனஸ்டே மார்க்கெட் வீடியோவோட பார்ட் 2 தான். அது வந்து இன்னொரு சைடு, இது வந்து இன்னொரு சைடு. ஸோ இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும். லைக் கிட்ஸ்க்கு தேவையானதுலேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும், லைக் பாத்திரம், காய்கறி, மசாலா ஐட்டம்ஸ், கிட்ஸ்க்கு தேவையான டாய்ஸ்லாம் பாருங்கள். இது எல்லாமே இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். லைக் ஃப்ரூட்ஸு இது எல்லாமே இருக்கும். அதனால தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய வரது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சைடில் குழந்தைங்க தான் இருப்பாங்க. பிகாஸ் இந்த சைடில் நிறைய கிட்ஸ்க்கான செக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் டாய்ஸு, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சைடில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபேமிலியாக எல்லோரும் இந்த சைடு வருவாங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் செப்பல் எல்லாமே சேலில் போட்டிருக்காங்க. 70 ருபீஸ்லேருந்தே ஆரம்பமாகுது. 70 ருபீஸ், 100 ருபீஸ், இதெல்லாம் டெய்லி வேர் தான். பட் ஸ்லிப் ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வாங்கணும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான ஷூஸ் எல்லாம் இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே 5 ருபீஸ் 5 ருபீஸ்னு விற்றுட்ருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா 5 ருபீஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. இந்த கோலமாவு, கயிறு, அப்புறம் பீலர், நைஃபு, ஸ்பூனு. இந்த ஸ்பூனெல்லாம் என் கையில் இருக்க ஸ்பூன் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க, சொன்னாங்க. ஸோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டேன். அண்ட் இங்கே பாருங்கள், ஷூஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. வாங்க இன்னும் என்னென்னலாம் இந்த போர்ஷனில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 7:30 போல் எடுத்திருப்பேன். ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இப்போல்லாம் 8 o'clock வரைக்குமே வானம் மூடுறதே இல்லை, எப்படின்னு தெரில. கிளைமேட் இப்படி இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் நீங்கள் இருக்க ஏரியாவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த கடையில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அது நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 120 ருபீஸ்க்கு தான். பாருங்கள், பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு வராங்க. இப்போல்லாம் பஞ்சு மிட்டாய் சில இடத்துல பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் டெல்லியில் விற்றுட்டு தான் இருக்காங்க. என் பொண்ணு கேட்கும் சில டைம்ஸ், எனக்கு வாங்கி கொடுமா அப்படி சொல்லிட்டு. ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். ஐயோ பாவம் பாருங்க, ஏன்னா பாவம் போல் நிற்கிது அந்த பாப்பா. மார்க்கெட்டில் செப்பல் எல்லாமே 100 ருபீஸ்க்கே விற்பாங்க. ஆனால் எதுவுமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. யூஸ் பண்ணலாம், ஆனால் தண்ணி படாமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நிறைய நாளுக்கு வரும். இந்த பாத்திரங்கள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அலுமினியம் வந்து இன்னுமே நல்ல வெயிட்டாக நல்லாயிருக்கும். பேக்ஸ் பாருங்கள், பேக் எல்லாம் ஸ்கூல் பேக்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க. அதுவுமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பேக் குவாலிட்டி. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கடை வருது பாருங்கள். இதில் எல்லாமே விமென்ஸ்குள்ள ஆக்சசரிஸ் இருக்கும். இது இந்த குஞ்சா மாதிரி நம்ம தலையில் கட்டுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்காங்க. இங்கே உள்ள நார்த் இண்டியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்போது இது தலையில் குஞ்சா மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, காரு பைக்குன்னு எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த ஏரியா. ஆனால் வந்து ஓகே தான், ஃப்ரீயாக போகலாம். கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம், அப்போ கூட்டம் இருக்காது. இல்லைன்னா ரொம்ப லேட்டாக போனோன்னா நம்மளுக்கு ஏற்றது பார்த்து வாங்கிட்டு வரலாம். லேட்டாக போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு
சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா லேட்டாக கடை சாத்துற டைமு போனோன்னா அவங்க கொடுத்துருவாங்க. பாய் பாய், டாட்டா, குட் பாய், கயா. அண்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஃபோன், பர்ஸ் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிராஃபிக் போலீஸும் இங்கே நிற்பாங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ க்யூட் டாய்ஸ் இருக்குது. எல்லாம் நிறைய அனிமல்ஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன், ஆனால் சியரை வேணான்னு சொல்லிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க கை குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. நான் சொன்னேன்ல, மேக்ஸிமம் இந்த போர்ஷனில் ஃபுல்லாமே கிட்ஸ் தான் இருப்பாங்க. வீடியோலேயே பாருங்கள் எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க கிட்ஸோடு வராங்கன்னு. நானும் என் பொண்ணோட தான் போயிருந்தேன். பாருங்கள், இந்த கடைக்கு கூட அவளுக்காக தான் கிளிப்பு, ஹேர் பேண்ட் கொஞ்சம் வாங்கலான்னு போயிருந்தேன். வாங்கினேன். 20 ருப்பீஸ்க்கு ஒரு அந்த அவள் கையில் வச்சுருக்கா பாருங்கள், அந்த ஸ்டார் கிளிப் வாங்கினோம். மற்றபடி எல்லாமே இருக்குது, அதனால் அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கேயுமே 10 ருப்பீஸ்லேருந்தே போட்டிருந்தாங்க ஹேர் பேண்ட் எல்லாமே. இந்த ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் அது எவ்வளோன்னு தெரில, அது நான் கேட்கல. அண்டு இந்த சைடில் பாருங்கள், இந்த சைட்லேயுமே ஃபுல்லாக நிறைய பேங்கிள்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடில் வந்தோன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஊறுகாய் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இவங்கக்கிட்ட எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே கிடைக்கும். ப்ளஸ் இந்த சோக்ட் ஆம்லா அது எல்லாமே கிடைக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மார்க்கெட்டில் ஃபுல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாமே வாங்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பாதி திங்ஸ், பாதி என்ன முக்கால்வாசி திங்ஸ் இந்த 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 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனால் என் பொண்ணு அதில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் எதுவும் பிடிக்கல, அப்புறம் வந்துட்டோம் அங்கேருந்து. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த சைடில் நிறைய அவைலபிளாக இருக்கும். மற்ற டைமில் வாங்குறதுக்கும் இந்த வெனஸ்டே வாங்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு 10-20 ருப்பீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேங்கோலாம் பார்த்திங்கன்னா 1 kg 80 ருப்பீஸ்க்கு விற்றுட்ருந்தாங்க. எவ்வளோ பெரிய மேங்கோஸ் பாருங்கள், ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அண்ட் இங்கே சோலே பட்டூரை பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் சோலே பட்டூரை கடை ஒரு 5-6 கடையாவது இருக்கும். தனி ஃபேன் பேஸே இருக்குது இந்த சோலே பட்டூரைக்கு. அண்ட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த சைடில் அவைலபிளாக இருக்கும். மற்ற டேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெனஸ்டே மார்க்கெட்டில் 10-20 ருப்பீஸ் கம்மியாகவே கிடைக்கும், நல்லாயிருக்கும். ரஸ்க் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி விற்பாங்க. லைக் இந்த க்யூமின், பெப்பர் இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் கொடுப்பாங்க. இந்த சைடில் அது கொடுப்பாங்க. நாவல் பழம் பாருங்கள், இப்போது சீசன்றதுனால எல்லா இடத்துலையும் நாவல் பழம் தான் விற்றுட்ருக்காங்க. பாருங்கள், மாடு. டெல்லியில் டிராஃபிக் மேக்ஸிமம் மார்னிங் ஈவினிங்கில் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா அது மாடால் தான் இருக்கும். நடு ரோட்டில் நம்ம கூட அதுவும் ஒரு ஜீவனாக நடந்து வரும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் பன்னீர் கடை, நிறைய ஷாப் இருக்கும். பாருங்கள், எல்லோரும் கிட்ஸோடு தான் வந்திருக்காங்க. கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா அள்ளிட்டு போகலாம். அவங்களே கேட்பாங்க. இந்த ரைட் சைடில் இருக்க கிட்ஸ் ட்ரெஸ் கடை, அது நல்லாயிருக்கும். அங்கே குவாலிட்டி ஃபுல் சைனா மால் நல்லாயிருக்கும். இப்போது சம்மர் டைம்லேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். நான் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப லைக் பண்ணி என்ன வாங்குவேன் அப்படின்னா பேங்கிள்ஸ் வாங்குவேன். அண்ட் காட்டன் சுடிதார் நல்லா விற்கும். அண்டு கிட்ஸ்க்கு ஒரு சில கடைகளில் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் குவாலிட்டி, அதெல்லாம் வாங்குவோம். திரும்ப பாருங்கள், அதே சைடுக்கு வந்துட்டோம்.
சியாராக்கு வந்து கொஞ்சம் டாய்ஸ் கேட்டு அழுதுட்டு இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு அங்கே ஒரு கடை, முன்னாடி ஒரு கடை இருக்குது, அதனால் அந்த கடையில் போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு வந்துட்டோம். காயெலாம் பாருங்கள், சொரக்காலாம் நாட்டு சொரக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கீரைலாம் இன்னுமே இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் அவங்க ஓன் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி கைஸ், ஓகே, இந்த vlog இதோட முடியுது. மார்க்கெட்டும் இதோட எண்ட் ஆகுது. ஸோ சியாரா டாய்ஸ் கேட்டுச்சு, அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். பாய்.